Hi friends, today நம்ம tutorial basic walk cycle animation. இது வந்து ஒரு 5 steps தான், ரொம்ப ஈஸி, ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு AI ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த AI ஃபைல் பார்த்தீங்கன்னா லேயராக தனித்தனியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த லேயர் அதாவது ஹேண்டு லெக்கு இந்த மாதிரி தனித்தனியாக வந்து கலரை வந்து நம்ம மாற்றிக்கிறோம். ஃபஸ்ட்டு அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹேண்டுக்கு வந்து ஒரு கலர், அதுக்கப்புறம் சும்மா இது வந்து நம்ம வியூவிங் தெரியறதுக்காக தான். இது ஒன்றும் பெரிய ப்ராசஸ் தான், இது பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து ஆங்கர் பாயிண்ட் டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு லெக்கும் ஹேண்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து டாப்பில் இருக்க மாதிரி நம்ம செட் பண்ணிடணும். இது வந்து செகண்ட் ஸ்டெப். எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கணும். இப்போது இந்த லெக்குக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக தெரியல அப்படின்னா நம்ம வந்து அந்த பாடியை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து ஆங்கர் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கும் அதோட டாப்பில் ஆங்கர் பாயிண்ட்டை வச்சுட்டேன். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து அன்லைட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கம்போசிஷன் நமக்கு தெரிகிற மாதிரி கரெக்டாக பொசிஷன் வச்சுங்க. இப்போது நான் மொத்தமாக வந்து இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப்பு, இப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து பேரண்ட் சைல்டு வந்து செட் பண்ணிடும். அதாவது அப்பர் லெக்குக்கு வந்து இந்த லோவர் லெக்கு வந்து சைல்டாக இருக்கணும். அதே போல் அப்பர் ஹேண்டுக்கு இந்த லோயர் ஹேண்டு வந்து சைல்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லா அப்பர் ஹேண்டு அப்பர் லெக் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாடிக்கு வந்து சைல்டாக பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாடி மட்டும்தான் நன்னில் இருக்கணும், மற்றது எல்லாமே சைல்டாக இருக்கணும். அதாவது பாடிக்கு சைல்டாக இருக்கணும். இப்போது நான் எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போது மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு 6 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போது ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம்லேயும் லாஸ்ட்டு கீ ஃப்ரேம்லேயும் நான் 0ன்னு செட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சென்டர்லேயும் 0ன்னு செட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெக்கை செலக்ட் பண்ணி ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொண்டு வரேன். அதே போல் அடுத்த லெக்கை செலக்ட் பண்ணி அதை வந்து இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொண்டு வரேன். இது ஒரு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் ஹேண்டும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹேண்டு பார்த்தீங்கன்னா அதுவும் ஆப்போசிட் டைரெக்ஷன், அதாவது சென்டர் கீ ஃப்ரேமில். இப்போ பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், இது ஒரு ஸ்டெப்பு, இது முடிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டுக்கும் சென்டரில் ஒரு கீ ஃப்ரேம் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த லெக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பாட்டம் லெக்கு இப்போது இவனை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லோயர் லெக் இருக்குது பார்த்தீங்களா, அவனை வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து நடக்கும்போது அந்த மூவ் ஆகிறதுக்காக. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த சென்டருக்கு போய்க்கிறோம். இங்கே வச்சுட்டு கீ ஃப்ரேமை இப்போ வந்து இன்னொரு லெக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெக்குக்கு வந்து நான் அதே போல் சேம் ப்ராசஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லோயர் லெக்கை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி அதாவது மடக்கி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே நடந்து போகிற அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். ஓகே, இந்த ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பாடியை வந்து பொசிஷன் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நான் பாடி செலக்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து பொசிஷன் P ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பொசிஷன் வந்துடும். இப்போது இங்கே 0, மறுபடியும் சென்டரில் 0, அப்புறம் லாஸ்ட் கீ ஃப்ரேம்லேயும் 0 வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை ரெண்டுத்துக்கும் சென்டர் நடுவில் வந்துட்டு இதை வந்து கொஞ்சம் மேலே லைட்டாக மேலே வந்து பொசிஷன் பண்ணிக்கிறேன். அதே போல் நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு இந்த சென்டரில் வந்துட்டு இவனையும் வந்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன், கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் மேலே அப்படி போயிட்டு வரா மாதிரி இந்த எஃபெக்ட் நடக்கிற மாதிரி அதே ஃபீல் கொடுக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஹெட்டை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹெட்டை ரொட்டேட் பண்ணும்போது அந்த ஆங்கர் பாயிண்ட் சென்டரில் இருக்குது. அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த ஆங்கர் பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் கீழே வச்சுக்கிறேன். கீழே வச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த சென்டரில் வச்சுட்டு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பேசிக் வாக் சைக்கிள் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற எல்லா டியூட்டோரியலும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.